தாவேகாவை தட்டி கொடுத்த தல அஜித் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே மெச்சூர்டா அறிவுபூர்வமா விஜய் அவர்களுக்கு அறிவுரையும் சொல்லிருக்காரு. அதே சமயத்தில் அவரை விட்டு கொடுக்காம விஜய் பக்கம் இருக்கிற நியாயத்தையுமே ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. என்னதான் தல ஃபேன்ஸ் சினிமா களத்தில் விஜய் அவர்களை எதிரியா நினைச்சாலும் அவருக்கு எதிராக சில கருத்துக்களை சொன்னாலுமே அரசியல் களம் அப்படின்னு வரும்போது என்னைக்குமே அவங்களுடைய முழு சப்போர்ட் தாவேகாக்கு தான் இருந்திருக்கு. நாங்க சினிமால அங்காளி பங்காளி அடிச்சுக்குவோம்ப்பா, ஆனா அரசியல் வந்துட்டா நாங்க அண்ணன் தம்பியா ஒன்னு சேர்ந்துருவோம் அப்படின்னு அவங்க பல விஷயத்துல ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்ப பத்தாக்குறைக்கு அஜித் சார் வேற டைரக்டாவே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. சொல்லவா வேணும். ஆனா சில பேர் இதை வேற மாதிரி திரிச்சு விடுறாங்க. அஜித் சாராவது ஒரு தகுதியான போட்டியாளர் விஜய்க்கு, ஆனா அரசியல்ல விஜய்க்கு போட்டியா எதிர்கால ஒரு டம்மி போட்டியாளர் இருக்காரு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா, இதை பத்தி நீங்க கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேட்கலையே, அவரும் வாயை திறந்து பேசலையே, அங்க போய் பேட்டி எடுங்களேன் அப்படின்னு. அவர் ஏன் சொல்லணும்? யூடியூப் சேனலுக்கும் மீடியாவுக்கும் பதில் சொல்றதுக்கு அவரு இவ்வளோ பெரிய அரசியல் கட்சியை தொடங்கல. அவர் யாருக்கு பதில் சொல்லணுமோ, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து அழுதுட்டாரு, அவங்களுக்கு பதில் சொல்லிட்டாரு. அது போதும். அது மட்டும் இல்லாம சும்மா ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு 5 பைக்கை வச்சுக்கிட்டு சும்மா கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லி அடுத்த சீமானாக அவர் விரும்பல, அவர் அடுத்த எம்ஜிஆர் இலக்க வச்சிருக்காரு. கண்டிப்பா ஆவாரு. அதுக்கு தல ஃபேன்ஸ் உறுதுணையா இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜய் ரசிகர்கள் தொண்டர்களா மாறுறதே பல அரசியல் கட்சிகளுக்கு இங்க தொந்தரவாகவும் தொல்லையாகவும் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு ரஜினி கமலுக்கு அப்புறம் விஜய் அஜித் தான் யங்ஸ்டர்ஸை லீடு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியாப்பட்ட ஒருத்தருடைய கூட்டம் இவர் கூட, அதாவது விஜயர்கள் கூட ஒன்னு சேர்ந்துச்சுன்னா இங்க இருக்கிற போலி அரசியல் கூட்டத்தெல்லாம் 2026 எப்படி ஓட விட்டு வரட்ட போறாங்கன்னு பாருங்க மக்களே.